ஐயா மலைவேம்பு நிறைய பேர் பார்க்குறதில்ல. ஆமாம். நார்மல் வேப்ப மரம் தான் பார்த்துருக்காங்க. ஆமாம். இப்போ நீங்கள் மலைவேம்பு காமிச்சிருக்கீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா பூத்து குலுங்குது. ஆமாம். சொல்லுங்க ஐயா, மலைவேம்புலேருந்து நிறைய தகவல் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஆமாம். நீங்கள் சொல்லுங்க ஐயா, மலைவேம்புலேருந்து என்ன மாதிரியான தகவல் சொல்ல போகிறீங்க மக்களுக்கு? இந்த மலைவேம்பிலிருந்து நிறைய தகவல் சொல்லலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இதை இடித்து ஒரு 100 ml சாறு எடுத்து மலைவேம்பு இலையை 1/4 லிட்டர் நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சணும். காய்ச்சும்போது அதில் ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள் போடணும். காய்ச்சி இறக்கி பதமாக காய்ச்சி இறக்கி வச்சிட்டோம்னா இந்த சொறி, சிரங்கு, படை, தேமல், அரிப்பு இதுக்கெல்லாம் மேல் பூச்சா பூச்சலாம். அடுத்து இதனுடைய இலையை கைப்பிடி அளவு பறித்து சுத்தம் செய்து மஞ்சள் ஒரு துண்டு, மிளகு ஒரு 5 வைத்து நைஸாக அரைத்து காலையில் பெண்களுக்காக அவர்கள் மாதவிடாய் போகின்ற காலத்தில் ஒரு 3 நாளைக்கு இது கொடுத்தோம்னா அவர்களுக்கு வந்து அந்த சீரான மாதவிடாய் உண்டாகும். வயிற்றில் உள்ள பூச்சிகள்லாம் வெளியேறி கருத்தரிக்க என்பது உண்மை. ஓ ஆமாம். அதனால் இந்த மலைவேம்பு வந்து சிறந்த மூலிகையாக திகழ்கிறது. ஐயா, அற்புதமான தகவல் மக்கள் சொல்லுங்க. நன்றிங்க ஐயா. நன்றி, வணக்கம்.